மருத்துவ சீட் மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த வேந்தர் மூவிஸ் மதனை திருப்பூரில் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ சீட் வாங்கித் தருவதாக கூறி 70 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக வேந்தர் மூவிஸ் மதன் மீது புகார் எழுந்தது. இந்நிலையில் கடந்த மே மாதம் 29ஆம் தேதி கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு வேந்தர் மூவிஸ் மதன் காணாமல் போய்விட்டார். இது தொடர்பாக அவருடைய தாயார் தங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மேலும் மதனை மீட்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவரது தாயார் தங்கம் சார்பில் ஆட்கொணர்வு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டது. மதனிடம் பணம் கொடுத்து ஏமாந்த பெற்றோர்கள் தொடர்ந்த வழக்கையும் சேர்த்து விசாரிக்க காவல் உயரதிகாரியையும் நியமிக்க உத்தரவிட்டது. இதனிடையே மதனை கண்டுபிடிப்பது தொடர்பாக காவல்துறைக்கு இறுதியாக 4 வார காலம் அவகாசம் வழங்கி உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை மெத்தனமாக செயல்படுவதாக கண்டனம் தெரிவித்திருந்தது. விரைவில் மதன் கைது செய்யப்படுவார் என காவல்துறையினர் உறுதியளித்த நிலையில் தனிப்படை அமைத்து மதனை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் திருப்பூரில் பெண் தோழியை பார்ப்பதற்காக வந்த மதன் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று மாலை நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட இருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது.